பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு இந்த கிறிஸ்தவர்கள் அடிக்கடி ஜெபம் பண்ணுறதை நான் கேட்டிருப்போம். இயேசுதான் இப்படியாக ஜெபிக்கும்படி தமது சீஷரிடம் கூறினார். இந்த ஜெபத்தை கிறிஸ்தவர்கள் அடிக்கடி ஆலயத்தில் சொல்லுவார்கள், வீட்டில் சொல்லுவார்கள், எந்த ஒரு கூட்டத்திலும் சொல்லுவார்கள். அப்படியானால் என்ன அர்த்தம்? தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும் என்பதை அவர்கள் அதிகமாக விரும்புகிறார்கள் என அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மனிதரின் ராஜ்யத்தில் நிறைய அநீதிகள் இருக்குது. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் முழுக்க முழுக்க நீதிகள் மட்டுமே இருக்கும். அதனால் அந்த தேவனுடைய ராஜ்யம் வருவதற்காக நாம் ஜெபிக்கிறது நல்லது தான், அவசியம்தான். ஆனால் அந்த தேவனுடைய ராஜ்யம் வருவதற்காக ஜெபித்தால் மட்டும் போதுமா? நாமும் அதில் பங்கடைய வேண்டும். இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் நாமும் பங்கடைந்தால்தான் நம்ம ஜெபிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அப்படி நாம் அதில் பங்கட முடியாமல் போயிட்டுனா நம்ம நிலைமை ரொம்ப பரிதாபத்திற்குரியதாக இருக்கும். அதனால் தேவனுடைய ராஜ்யம் வருவதற்காக ஜெபிக்கிற நாம் அதில் பங்கடைவதற்கான தகுதியையும் பெற வேண்டும். அந்த தகுதியை பெறுவது எப்படி? இதற்கான பதிலை வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து கூறியுள்ளார். என்னென்னா, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் தேட வேண்டும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். சரி, தேவனுடைய நீதியை தேடுறதுன்னா எப்படி? கூகுள் சர்ச்சில் போய் தேடுறதா? அப்படி தேடினா தேவனுடைய நீதிகளை நம்ம தேடிட முடியுமா? நிச்சயமாக கிடையாது. உண்மையிலே பார்த்திங்கன்னா, தேடுங்கள் என்ற வார்த்தைக்கு ஒரு இணையான கிரேக்க வார்த்தையை திரையில் பாருங்கள். இந்த கிரேக்க வார்த்தையின் அர்த்தத்தையும் திரையில் பாருங்கள். அதில் பார்க்குறதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, தேவனுடைய நீதியை நாம் வெறுமனே தேடி அறிந்தால் மட்டும் போதாது. அந்த நீதி நிறைவேறதுக்கு நாம் மிகவும் பிரயாசப்பட வேண்டும். அதாவது தேவனுடைய நீதிகளை தேடி அதை நாம் கடைபிடிக்கவும் வேண்டும். சரி, இந்த தேவ நீதிகளை நாம் எப்படி தெரிந்து கொள்வது? இதற்கு வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றுமே இல்லை. கிறிஸ்தவர்களின் வேதாகமத்தில் தேவனுடைய நீதிகள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது என்னென்னா, மற்றவங்களுக்கு நம்ம தீமை செய்யாமல் இருக்கணும். இது நமக்கு சாதாரணமாக தெரிந்த விஷயந்தான். அதாவது கொலை செய்கிறது, திருடுறது, அப்புறம் மற்றவங்களை ஏமாத்துறது, இப்படிப்பட்ட தீமைகளை நம்ம செய்யாமல் இருக்கணுங்கிறது நமக்கு சாதாரணமாக எல்லாருக்குமே தெரியும். இதை மனிதர்களுடைய சட்டங்களில் கூட இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தீமைகளை செய்யாமல் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே அவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. அப்படி செய்யாத நிறைய பேரை நம்ம தீமை செய்யாத மனிதர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள் என்ன நினச்சிக்கிட்றாங்க? நம்ம தான் ரொம்ப நீதிமான், நம்ம மற்றவங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணலை, தீமையும் செய்யலை, அதனால் நம்ம நல்ல நீதிமான்கள் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிடவும் செய்வாங்க. ஆனால் வேதாகமம் என்ன சொல்லுதுன்னா, தீமை செய்யாமல் இருந்தால் மட்டும் போதாது, நன்மையும் செய்ய வேண்டும். இதைத்தான் வேதாகமும் மறுபடி சொல்லிக்கிட்டே இருக்குது. ஆனால் இது இந்த மனுஷங்க குறிப்பாக கிறிஸ்தவங்க அதிகமாக கண்டுக்கிடுறது இல்லை. சரி, இப்போ நம்ம இந்த தேவ நீதிகளில் முக்கியமானது ஒரு மூணு நீதிகளை பற்றி இந்த செய்தியில் பார்ப்போம். தேவனுடைய நீதிகளில் மிக 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 முக்கியமானது எளியோர் மீது கர்சனைப்படுவது. இப்போ பார்த்திங்கன்னா, ஆதியில் தேவன் மனுஷனை படிக்கும்போது அவங்கள்ட்ட எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது. ஆனால் காலப்போக்கில் சுயநல மனிதர்கள் நிறைய பெருகிட்டாங்க. அவங்களுடைய அநீதியால் ஏற்றத்தாழ்வு இந்த உலகத்தில் வந்தது. இந்த அநீதியை சகிக்க முடியாத தேவன் எளியவர்களுக்கு தாராளமாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மீண்டும் 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 மனிதர்களிடம் கூறி வந்தார். உதாரணமாக உபாகமம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரையும் படித்து பார்த்திங்கன்னா, உன் தேசத்தில் எளியவர்கள் இல்லாதிருக்கிற அளவுக்கு நீ அவங்களுக்கு கொடுக்கணும், அவனுக்கு தாராளமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த வசனங்களில் பார்த்தோன்னா, இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள எளியோர்களுக்காக மட்டுமே தேவன் பரிந்து பேசுகிறது போல் நமக்கு தோன்றலாம். ஆனால் அப்படி கிடையாது. குறைந்தபட்சம் இஸ்ரவேல் தேசத்தில் அவங்களுக்குள்ள எளியோர்கள் இல்லாமல் இருக்கணும். அதாவது இஸ்ரவேல் மக்களுக்குள்ள எளியோர்கள் இல்லாமல் இருக்கணும் என்கிறத ஒரு குறைந்தபட்சமாக தேவன் விரும்பினார். அதற்காக தான் அது இஸ்ரவேல் மக்களிடம் அந்த மாதிரி சொன்னார். ஆனால் இன்னும் அதுக்கு அடுத்ததாக சில வசனங்களை பார்த்திங்கன்னா, உதாரணமாக லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் தேவன் என்ன சொல்கிறாங்கிறத திரையில் படித்து பாருங்கள். அதில் அந்நிய தேசத்து மக்களுக்காகவும் அவர் பரிந்து பேசுகிறத நம்ம பார்க்க முடியும். எப்படின்னா, உன் தேசத்து மக்களிடம் நீ எப்படி அன்பு கூறுகிறாயோ அதே மாதிரி அந்நிய தேசத்து மக்களிடமும் நீ அன்பு கூற வேண்டும் என அந்த வசனத்தில் தெளிவாக சொல்கிறார். இந்த இஸ்ரவேலர்கிட்ட ஏன் தேவன் இப்படிலாம் சொன்னார்னா, இவங்க மூலமாக உலகம் முழுவதுக்கும் தேவனுடைய நீதி
பரவ வேண்டும், செல்ல வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தம், விருப்பம். ஆனால் இந்த இஸ்ரவேலர் என்ன பண்ணாங்க? அவங்க தேவன் சொன்னதை மதிக்கலை, அல்லாட்டா அதன்படி நடக்கலை. குறிப்பாக எளியோர் மீது கரிசனையாக இருக்கணும்னு தேவன் அடிக்கடி சொல்லியிருந்தோம், அவங்க அதை செய்யலை. அதனால் தேவன் மறுபடியும் அவங்ககிட்ட கோபமாக சொல்லி பார்த்தாரு, கெஞ்சாத குறையாக கூட பேசினார். எப்படின்னா, ஏசாயா 1 58 கொஞ்சம் படித்து பாருங்கள். அதே மாதிரி எசேக்கியேல் 18 படித்து பாருங்கள். அப்புறம் மீகா 6 8 நான் வேறு என்னத்தப்பா அவங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் இரக்கமாக இருக்கணும், நீதியாக இருக்கணும், நீதியை செய்யணும், இதைத்தானே நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்னு கெஞ்சாத குறையாக அவர் அதை சொல்லி பார்க்குறாரு. இவ்வளவு தூரம் சொல்லியும் அன்றைய இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணாங்கன்னா, தேவன் சொன்னபடி கேட்கலை, மற்ற எளியோர் மீது கர்சனையாக இருக்கலை. ஆனால் அதுக்கு பதிலாக அவங்க வேறு சில செயல்கள் மூலமாக தேவனை பிரியப்படுத்தி விடலாம் அப்படின்னு நினச்சாங்க. எப்படின்னா, பலி கொடுக்கறது, ஓய்வு நாளை ஆசரிக்கிறது, அப்புறம் ஜெபம் அப்படியே விழுந்து ஜெபம் பண்ணுறது, காணிக்கை கொடுக்கறது, இப்படிப்பட்ட செயல்கள் மூலமாக தேவனை பிரியப்படுத்தி விடலாம் அப்படின்ட்டு அவங்க நினச்சாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கு கூட இந்த கிறிஸ்தவர்கள் இதைத்தான் அதிகமாக செய்வாங்க. என்னென்னா, வாரம் கோயிலுக்கு தவறாமல் போவாங்க. அப்புறம் ஞானஸ்நானம் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானஸ்நானத்தை அந்த ஞானஸ்நானம், இந்த ஞானஸ்நானம், முழுக்க ஞானஸ்நானம் இப்படின்ட்டு நிறைய விதமாக எடுக்கணும்னு பார்ப்பாங்க. அப்புறம் திருவிருந்தில் கலந்து கொள்ளணும்னு பார்ப்பாங்க. இப்படி இந்த மாதிரி செயல்களையே தான் அந்த காலத்து இஸ்ரவேலர் செஞ்ச மாதிரி தான் இந்த காலத்தில் கிறிஸ்தவங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. இன்றைக்கி அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இவங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, தேவனுடைய அந்த பிரதான நீதியாகிய எளியோர் மீது கரிசனை படுறதை விட்டுறாங்க. இப்படியாக இந்த மனுஷங்க தேவன் சொல்கிற பிரதானமான கட்டளையை செய்யாமல் இருந்தால் தேவனுக்கு கோபம் வருமா இல்லையா? அதனால் அவர் இஸ்ரவேலரை பார்த்து, நீங்கள் மாடு கழுதையை விட மட்டமானவங்க அப்படின்னு சொல்லி திட்டினார். ஏன்னா இந்த மாடு கூட தன்னுடைய எஜமானின் விருப்பம் என்னதை தெரிஞ்சு நடக்கும், கழுதையும் அப்படி நடக்கும். ஆனால் நீங்கள்லாம் என்னுடைய விருப்பம் என்னங்கிறத தெரிஞ்சு நடக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தேவன் அவங்கள திட்டினார். ஏசாயா 1 தேவன் இப்படி திட்டுறதை நீங்கள் படித்து பாருங்கள். இது எல்லாம் அந்த கிறிஸ்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த கிறிஸ்தவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா, சடங்கான ஞானஸ்நானம், திருவிருந்து எடுக்கிறது, ஆராதனை, இப்படி இந்த சடங்கான விஷயங்களையே இவங்க முக்கியப்படுத்திட்டு அன்பு, இரக்கம், நீதி, எளியோர் மீது கரிசனை என்பது போன்ற பிரதானமான நீதிகளை செய்ய தவறுறாங்க. இந்த கிறிஸ்தவங்க இப்படி நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஆள் காரணமாக இருக்கார். அது யாருன்னா, வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட ஊழியர் தான். அவர் பேர் பவுல். இவர் என்ன பண்ணார்னா, இயேசுவின் போதனைக்கு எதிராக சில போதனைகளை கூறியிருக்கார். பவுலின் இந்த முரண்பாடுகள் கிறிஸ்தவங்க நிறைய பேருக்கு தெரியறதில்லை. அப்படியே தெரிஞ்சாலும் அவங்க அதை கண்டுக்கிறதும் கிடையாது. ஆனால் பைபிளை எடுத்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அதில் இந்த பவுல் கிறிஸ்துவின் போதனைக்கு எதிராக நிறைய போதனைகளை சொல்லியிருப்பதை நம்ம பார்க்க முடியும். உதாரணமாக என்னென்னா, நற்கிரியைகளால் யாரும் நீதிமான் ஆவதில்லை அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, நற்கிரைகள் செய்வன் தான் நீதிமான் அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்டவனுக்கு தான் நித்திய ஜீவனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறார். இதை நீங்கள் மத்தேயு 25 31 46 எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு இயேசுவினுடைய இறுதி நியாய தீர்ப்பில் இயேசு இப்படி சொல்வார் அப்படிங்கிறத பற்றி அதில் தெளிவாக கூறியிருக்கார் இயேசு கிறிஸ்து. அப்படி இருக்கும்போது இவர் இந்த பவுல் என்ன செய்கிறாரு, நற்கிரியைகளால் நீதிமான் ஆகுதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நற்கிரியைகளால் நீதிமான் ஆகாட்டா எப்படி அப்போ இயேசு கிறிஸ்து அவங்கள நித்திய ஜீவனுக்கு அனுப்புகிறாரு? அப்போ பவுலுடைய இந்த போதனை இயேசு கிறிஸ்துவின் போதனைக்கு அப்பட்டமான முரணான ஒரு போதனை. அப்புறம் பார்த்திங்கன்னா, ஞானஸ்நானம் எடுப்புறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியும் பவுல் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த ஞானஸ்நானத்தை பற்றி அதிகமாக வலியுறுத்தி பேசவே இல்லை. முக்கியமாக பார்த்திங்கன்னா, அவருடைய மெயினான போதனை மலைப்பிரசங்கம்னு சொல்லுவாங்க. அந்த மலைப்பிரசங்கம் மத்தேயு 5, 6, 7 அதிகாரத்தில் இருக்குது. அதை எடுத்து படித்து பார்த்திங்கன்னா, அதில் ஞானஸ்நானம் பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் கடைசியில் என்ன சொல்வார், இந்த கற்பனையில்படி நடக்கிறவன் தான் தேவனுடைய ராஜ்யத்தில், பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் ஞானஸ்நானத்தை ஒரு பொருட்டாக நினைக்கலைங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது.
ஆனால் அந்த பவுல் வந்து என்ன செய்கிறாருன்னா அந்த ஞானஸ்நானத்தை ரொம்ப முக்கியப்படுத்தி இந்த மாதிரி ஞானஸ்நானம் எடுக்கணும், இந்த பேரால் ஞானஸ்நானம் எடுக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய சொல்கிறாரு. அதை தான் இன்றைக்கி கிறிஸ்தவங்களும் கேட்டு அந்த ஞானஸ்நானத்தை முக்கியப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க. சரி, அது இருக்கட்டும். இந்த பவுலுடைய விஷயத்தை பற்றி நம்ம இன்னும் நிறைய இருக்குது, அதை பற்றி வேறு ஒரு செய்தியில் நான் சொல்கிறேன். அடுத்ததாக இயேசுவின் காலத்துக்கு 1000 வருடங்களுக்கு முன்பாகவே வாழ்ந்த தாவீது எனும் தேவனின் தாசன் சொல்கிறத பற்றி பார்ப்போம். அவர் என்ன சொன்னார்னா, வாரி இறைத்து ஏழைகளுக்கு கொடுப்பது தேவநீதி என்பதை அவருடைய சங்கீதங்கள் நிறைய எழுதியிருக்கிறாரு. அந்த சங்கீதங்களில் அவர் எழுதி வச்சிருக்கிறார். அப்போது இயேசுவின் காலத்துக்கு 1000கணக்கான வருடங்களுக்கு முன்பே வந்து தாவீது என்பவருக்கு அந்த வாரி இறைத்து ஏழைகளுக்கு கொடுப்பது தான் தேவநீதி என்பது தெரிஞ்சிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் தாவீது வாழ்ந்த காலத்துக்கு பல வருடங்களுக்கு முன்னாலே யோபுன்னு ஒரு பக்தர் வாழ்ந்தார். அவர் காலத்தில் வந்து தேவனுடைய கற்பனைகள் எதுவும் சொல்லப்படலை, கொடுக்கப்படலை. ஆனாலும் அவர் தேவ நீதியை அவருடைய வாழ்க்கையில் கடைபிடித்தார். சொல்லப்போனால் அந்த எளியவர்கள் சார்பாக நின்று பேசிய முதல் மனிதர் யோபு தான் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இவர் என்ன பண்ணார்னா, எளியவர்கள் விரும்பியதையே அவளுக்கு கொடுத்தாராம். அப்புறம் வந்து அநாத குழந்தைகளெல்லாம் வீட்டில் வச்சு ஆதரித்தாராம். அப்படிங்கிறத நீங்கள் யோபு 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்படி ஒரு சிறந்த பக்தனாக நமக்கெல்லாம் நல்ல முன்மாதிரியாக பல வருடங்களுக்கு முன்பே யோபு என்கிற பக்தன் வாழ்ந்து காட்டியிருக்கிறாரு. அப்புறம் தேவன் கூட நிறைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் சொல்லிக்கிட்டே வராரு. அப்புறம் அவருடைய மெய்யான தாசனாகிய தாவீது கூட தேவனுடைய நீதியை எடுத்து சொல்லியிருக்கிறாரு. இதுக்கும் எல்லாத்துக்கும் மேலே பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அவர் என்ன சொன்னார்னா, உனக்கு உண்டானதை விட்டு தரித்திரருக்கு கொடு அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த கிறிஸ்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் இந்த கிறிஸ்தவங்களில் நிறைய பேர் இயேசு சொன்னதை மதிக்கிறதும் இல்லை, அவர் சொன்னபடி நடக்கிறதும் இல்லை. இயேசு சொன்னபடி ஏழை எளியவர்கள் மீது கொஞ்சமும் இவங்க கரிசனப்படவும் மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறதுன்னா, தங்களுக்காக ரொம்ப கவலைப்படுவாங்க. ரொம்ப கவலைப்பட்டு பொண்ணையும் பணத்தையும் சேர்க்கணும்னு சொல்லி அதையே நாடி தேடி ஓடுவாங்க. இயேசு என்ன சொன்னார்னா, நம்ம அடிப்படை தேவைகள், அதாவது உணவு, உடை, இருப்பிடம், இதுக்காக கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு தான் இயேசு சொன்னார். அப்படி கவலைப்படவங்களை பார்த்து அஞ்ஞானிகள் என்றும் இயேசு சொன்னார். ஆனால் அந்த கிறிஸ்தவங்களை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசு சொன்னதை அப்படியே அலட்சியம் செய்துட்டு உலக காரியங்களுக்காக அனிதனமும் கவலைப்பட்டு அவற்றை தேடி ஓடுறாங்க. இவங்க இப்படி சுயநலமாக இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, இன்றைய கிறிஸ்தவ போதகர்கள் தான். இந்த போதகர்கள் நியாயமாக என்ன செய்யணும், இயேசு சொன்னதை அப்படியே போதிக்கணும். இயேசு என்ன சொன்னார், உனக்கு உண்டானதை விட்டு தரித்திரருக்கு கொடுன்னு சொன்னார். இப்போ அந்த மாதிரி போதிக்கிற கிறிஸ்தவ போதகர்கள் ஒருத்தர் கூட கிடையாது. உனக்கு உண்டானதை விட்டு தரித்திரருக்கு கொடுன்னு சொல்லி ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்க அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் வேணுமா, உலக ஆசீர்வாதம் வேணுமா, வியாபாரம் பெருகணுமா, கல்வி வேணுமா, வேலை வேணுமா அப்படின்னு சொல்லி எங்கிட்ட வாங்க, நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம், இயேசு உங்களுக்காக அதை தருவார், இதை தருவார் அப்படின்னு கொஞ்சமும் நாக்கூசாமல் இந்த போதகர்கள் சொல்கிறாங்க. இப்படி சொல்கிறவங்க இன்றைக்கி நிறைய பேர் பெருகிட்டாங்க. இவங்கள்லாம் அத்தனை எளிதில் திருந்த மாட்டாங்க, ஜனங்களையும் திருந்த விட மாட்டாங்க. சரி, அவங்க அப்படியே இருக்கட்டும். இப்போ தேவனுடைய அடுத்த பிரதான நீதி என்னங்கிறத பார்ப்போம். அடுத்த பிரதான நீதி என்னென்னா, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்ப்பது. இந்த நீதியை பற்றி ஏசாயா 58ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் தேவன் சொல்கிறார். பொதுவாக அநீதியை வெறுக்கிறவங்களுக்கு அவங்கள சுற்றி அநீதிகள் நடக்கும்போது அதை அவங்களால ஈஸியாக பொறுக்க முடியாது. ஆனால் அவங்கள பலர் என்ன செய்கிறாங்கன்னா, நமக்கு என்ன வம்பு அப்படின்னு சொல்லி அதை கண்டும் காணாமல் போயிடுறாங்க. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த அக்கிரமங்களை களைய முன்வர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது ஒரு எளிதான செயல் கிடையாது. ஏன்னா ஒருத்தரோட அக்கிரமத்தை நாம் சொன்னோன்னா அவருக்கு நம்ம மீது கோபம்தான் வரும். ஒருவேளை அவர் நமக்கு ரொம்ப அன்பானவராக இருந்தால் கூட அவர் தப்பை நம்ம சொல்லும்போது அவருக்கு நம்ம மீது கோபமும் எரிச்சலும் தான் வரும். ஆனாலும் அவரது தப்பை நாம் எடுத்து சொல்லத்தான் வேண்டும். இதுதான் தேவ நீதி. இந்த நீதியை செய்வதற்காக நாம் மற்றவங்கள்ட்ட போய் அடிப்படி சண்டை போட்டு அவங்கள திருத்தணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக அவங்கள்ட்ட தப்பை நம்ம எடுத்து சொல்லி போதித்தால் மட்டும் போதும். அதுக்கு மேலே அவங்க திருந்தட்டும், திருந்தாட்ட போகட்டும். அடுத்ததாக தேவனுடைய நீதியில் 3வது பிரதானமான நீதி என்னன்னா, வீடு கட்டுறவங்க தான் அதில் குடியிருக்கணும், ஆகாரத்தை விளைவிக்கிறவங்க தான் அதை சாப்பிடணும். இதுதான் தேவனுடைய 3வது பிரதானமான நீதி. இந்த நீதியை பற்றி ஏசாயா 65ஆம் அதிகாரம் 21-22 வசனங்களில் தேவன் சொல்கிறாரு. அதை நல்லா படித்து பாருங்கள்.
தேவன் சொல்கிற இந்த இந்த நீதி இந்த உலகத்தில் இப்போ நடக்க முடியுமான்னா நிச்சயம் நடக்க முடியாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் ஆதி காலத்தில் அந்த நீதியின்படி தான் அந்த உலகத்தில் நடந்துச்சு. எப்படின்னா அவங்கவுங்க தேவைக்காக அவங்கவுங்க உழைப்பாங்க. இதுதான் நியாயம், நீதி. இது அந்த காலத்தில் நடக்கிறதுல பெரிய பிரச்சனை வரல. ஆனால் காலப்போக்கில் இந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு. எப்படின்னா ஒவ்வொருத்தரும் பலவிதமான தொழில்களை செஞ்சாங்க, வியாபாரங்களை பண்ணாங்க, அப்புறம் பணம் பயன்படுத்துகிற நடைமுறை வந்தது. இப்படி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர வர மனிதர்களிடையே ஏற்றத்தாழ்வு வந்துட்டு. அதாவது பண வசதி உள்ளவர்கள், பண வசதி இல்லாதவங்க, இப்படிங்கிற ஒரு ஏற்றத்தாழ்வு அந்த காலத்திலே வந்துட்டு. அந்த ஏற்றத்தாழ்வு வந்த பிறகு வசதி உள்ளவங்க என்ன செய்கிறாங்க, வசதி இல்லாத எளியவங்களை ஒடுக்கி வேலை வாங்குவாங்க. அவங்க மூலமாக அவங்களுடைய தங்களுடைய தேவைகளை பார்த்துக்குவாங்க. இப்படி தான் அந்த நிலைமை தேவனுடைய நீதி அப்படியே மாறிற்று. அப்புறம் இன்னும் சொல்லப்போனால் இந்த மற்றவங்களுக்காக வீடு கட்டுவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வீடு கட்டுற அந்த எளியவங்க கடைசியில் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு வாழ்கிறதுக்கு நல்ல வீடு இருக்காது, அவங்களுக்கு ஒரு குடிசையும் ஒரு சின்ன வீடும் இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி மற்றவங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நிலத்தில் வேலை செஞ்சு பயிர் விளைவிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வயிறார சாப்பிட்றதுக்கு உணவு இருக்காது. அப்போ இது ஒரு பெரிய அநீதி. இந்த அநீதியை தேவன் பொறுக்க மாட்டார், நிச்சயமாக தேவன் பொறுக்க மாட்டார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, வீடு கட்டுறவன் தான் அதில் குடியிருக்கணும், யார் பயிர் செய்கிறாங்களோ அவங்க தான் அதை சாப்பிடணும். இதை தான் தேவனுடைய நீதி அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த நீதி இந்த உலகத்தில் இப்போதைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தேவனுடைய ராஜ்யம் வரும்போது கண்டிப்பாக இந்த நீதியின்படி தான் நடக்கும். அந்த தேவனுடைய ராஜ்யம் வரும் வரைக்கும் நாம் தேவன் சொன்ன நீதிகள்படி நடப்போம். அதன்படி நடந்து அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கடைவதற்கான பாக்கியத்தை பெறுவோம். அடுத்ததாக இன்றைய உலகத்தில் இந்த மனுஷருடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இது பொதுவாக நமக்கு நல்லாவே தெரியும். நாளாக மக்கள் மனதில் சுயநலம் கூடிக்கிட்டே போகுது. அவங்க மதவாதியாக இருந்தாலும் சரி, சாதாரண மனுஷனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய சுயநலம் ரொம்ப எல்லை மீறி போய்கிட்டே இருக்குது. கொஞ்சமும் மற்றவங்களை பற்றி இவங்க கர்சனைப்படுறதே இல்லை, கண்டுக்கிட்டதே இல்லை. தாங்க நல்லா வாழணும், கடவுள் அதுக்காக தங்களுக்கு நல்லா கொடுக்கணும், இப்படின்னு தான் அந்த மனுஷனுடைய மனம் அதிகமாக இருக்குது. ஆனால் சில மனுஷங்க இருக்காங்க, அவங்க அந்த தேவ நீதிகளை அவங்கள அறியாமலேயே, அவங்க உதாரணமாக இப்போ இந்த பைபிளை படித்தாங்களோ இல்லையோ, பைபிளை படிக்காமலேயே தேவனுடைய நீதிகளை அவங்க நல்லா தெரிஞ்சும் வச்சுருக்கிறாங்க, அதை மற்றவங்களுக்கும் சொல்லியிருக்கிறாங்க. உதாரணமாக அந்த காலத்தில் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் காமராஜர் இந்த ஸ்கூலுக்கு வர பிள்ளைங்க எல்லாருக்கும் மதிய உணவு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். பொதுவாக அவருடைய எண்ணம் எல்லா ஏழைகளுக்கும் நல்ல உணவு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருந்திருக்கணும். ஆனால் அது இந்த இப்போதைக்கு அது சாத்தியம் கிடையாது. அதனால் அவர் அட்லீஸ்ட் ஸ்கூலுக்கு வர பிள்ளைகளுக்காவது நல்ல வயிறார உணவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மதிய உணவு திட்டம் என்கிற திட்டத்தை அவர் கொண்டு வந்தார். அப்புறம் அவருக்கு பின்னால் வந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அந்த மதிய உணவு திட்டத்தை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி சத்துணவு திட்டம் என்று மாற்றினார். அதாவது அந்த பிள்ளைகளுக்கு உணவு கிடைக்கும் போது அந்த உணவு நல்ல சத்துள்ளதாகவும் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இன்னும் சொல்லப்போனால் குடிசையில் வாழ்கிற ஏழை மக்களுக்காக தமிழக அரசாங்கம் குடிசை மாற்று வாரியம் என்று ஒரு வாரியத்தையே கொண்டு வந்துச்சு. அதன் மூலமாக நிறைய குடிசை வீடுகளை நல்ல வீடுகளை மாற்றி கொடுத்தாங்க. இப்படி இந்த உலக மக்கள் நிறைய பேர் தேவநீதியை அறிந்தான் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்ம திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா, திரைப்படத்தில் நிறைய பாடல்கள், வசனங்கள், அதில் எல்லாமே தேவநீதிகளை நிறைய எடுத்து சொல்கிறாங்க, அதை போதிக்கவும் செய்கிறாங்க. இதுக்கு உதாரணமாக சொல்லப்போனால் 70 வருடங்களுக்கு முன்னால் வந்த மலைக்கள்ளன் என்ற திரைப்படத்தில் ஆளுக்கு ஒரு வீடு கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதாநாயகன் பாடுறார். அதே மாதிரி அரசலங்குமரி என்ற படத்தில் தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா என கதாநாயகன் பாடினார். அப்புறம் நம் நாடு திரைப்படத்தில் தவறான பேருக்கு நேர் வழிகாட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அந்த கதாநாயகன் பாடுறார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கணும் அப்படிங்கிறது தேவநீதின்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த கதாநாயகன் தவறான பேருக்கு நேர் வழிகாட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி பாடுறார். அப்புறமா இந்த நாடோடி மன்னன்ங்கிற ஒரு திரைப்படத்தில் அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்களை கதாநாயகன் சொல்கிறார். அதில் ஒரு சட்டம் என்னன்னா, உழுபவனுக்கே நிலம் சொந்தம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தையும் சொல்கிறார். இது நிச்சயமாக ஒரு தேவநீதி தான்.
ஏன்னா அந்த பயிர் செய்கிறவன் வந்து அந்த பயிரை சாப்பிடணும் அப்படிங்கிறது தேவநீதின்னு சொல்லி பார்த்தோம். அப்படி அந்த தேவநீதி நடக்கணும்னா அந்த நிலம் அவனுக்கு சொந்தமாக இருக்கணும். அப்போ தான் அவன் அந்த தேவநீதிப்படி நடக்க முடியும். அதனால் உழுவோனுக்கே நிலம் சொந்தம் என்ற தேவநீதி கூட அந்த காலத்திலேயே இந்த திரைப்படத்தில் சொல்லியிருக்காங்க. இப்படி இந்த உலகத்தார்கள் வந்து தேவநீதியை ரொம்ப சொல்லி அதை விளம்பரப்படுத்தி மக்களுக்கு போதிச்சிருக்காங்க. ஆனால் அந்த தேவநீதிகளை நல்லா தெரிஞ்சுக்கிட்ட கிறிஸ்தவங்க அதன்படி நடக்கிறதும் கிடையாது, மற்றவங்ககிட்ட அதை பற்றி சொல்கிறதும் கிடையாது. அதுக்கு பதிலாக அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த உலக ஆசீர்வாதம் வேணும், தனக்கு சுயநலமாக சிந்திப்பாங்க, தனக்கு வேண்டியதை தான் தேவன்கிட்ட கேட்பாங்க, அது கிடைக்கணும், அப்படியே அதையே நாடி தேடி எப்பவும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் இன்றைய உலகத்தில் இப்போது நடக்குது. அதே மாதிரி இந்த கிறிஸ்தவ போதர்களும் என்ன செய்வாங்கன்னா தேவநீதிகளை போதிக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன செய்கிறாங்க, அவங்க மக்களுடைய சுயநலத்தை தூண்டுவாங்க. எங்கிட்ட வந்து ஜெபிச்சா அவங்களுக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மக்களுடைய சுயநலத்தை தூண்டுவாங்க. அந்த சுயநலத்தையே போதிச்சுட்டு இருப்பாங்க. சரி, அவங்க எப்படியும் போகட்டும். ஆனால் நாம் என்ன செய்யணும், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடி அதன்படி நடக்கணும். அப்படி நம்ம நடந்தால் நிச்சயமாகவே நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். அடுத்தது தேவநீதிகளை பற்றி அதிகமாக கூறுகிற ஒரு திரைப்பட பாடலை கேளுங்கள். கேளம்மா சின்ன பொண்ணு கேளு, கேள்விக்கு பதிலை சொல்வேன் கேளு. வாழ்விலே வளர்ந்திருக்குது நாடு, ஏழை வழியை மட்டும் தடுத்து நிக்குது மேடு மேடு. கேளம்மா சின்ன பொண்ணு கேளு, ஏழை படும் பாடு அதில் எழுந்து நிக்குது வீடு. ஏழை படும் பாடு அதில் எழுந்து நிக்குது வீடு. அவன் இருப்பதுவும் படுப்பதுவும் குருவி வாழும் கூடு. இருப்பவங்க கொடுக்கணும், இல்லாதவே எடுக்கணும். இருப்பவங்க கொடுக்கணும், இல்லாதவே எடுக்கணும். அதை தடுப்பவரை மறுப்பவரை சட்டம் போட்டு பிடிக்கணும். கேளம்மா கேளு, கேளம்மா சின்ன பொண்ணு கேளு, உன் கேள்விக்கு பதிலை சொல்வேன் கேளு. தவிதவிக்கிற ஏழைக்காக திட்டம் போடணும், பொருளை சரிசமமா பங்கு வைக்க சட்டம் போடணும். தவிதவிக்கிற ஏழைக்காக திட்டம் போடணும், பொருளை சரிசமமா பங்கு வைக்க சட்டம் போடணும். குவிய குவிய விளைவதெல்லாம் கூறு போடணும், குவிய குவிய விளைவதெல்லாம் கூறு போடணும். ஏழை குடிசைக்குள்ளே பாலும் தேனும் ஆறா ஓடணும், பாலும் தேனும் ஆறா ஓடணும். கேளம்மா ஆலையிலே மேடு பள்ளம் வண்டியை தடுக்கும், நாட்டு ஜனங்களிலே மேடு பள்ளம் தேசத்தையே கெடுக்கும். சாலையிலே மேடு பள்ளம் வண்டியை தடுக்கும், நாட்டு ஜனங்களிலே மேடு பள்ளம் தேசத்தையே கெடுக்கும். ஏழை மனம் கோபப்பட்டா என்னென்னமோ நடக்கும், ஏழை மனம் கோபப்பட்டா என்னென்னமோ நடக்கும். அதை எண்ணி பார்த்து நடந்து கொண்டா நிம்மதி கிடைக்கும் கிடைக்கும். கேளம்மா.